ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா சமையல். நீ பார்க்குறது பருப்பு உருண்டை குழம்பு, பீட்ரூட் வடை, பீன்ஸ் பொரியல். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். சோம்பு, பாய் உள்ள பருப்பு, அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, தோரம்பருப்பும் கடலப்பருப்பு தான் கூட போடணும். தோரம்பருப்பு ஒரு கை போடணும். உங்களுக்கு அளவு தக்க நான் போட்டுக்கோங்க. 3/4 டம்ளர் கடலப்பருப்பு போட்டிங்கன்னா ஒரு கை தோரம்பருப்பு போடுங்க, ரொம்ப போடக்கூடாது. இப்போ அதை ஒரு அடி அடிச்சுக்கணும். அதில் வெங்காயம் போட்டுக்கலாம். உருண்டைக்கு குழம்புக்கு ஒரு தக்காளி, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் வெங்காயம் அரைச்சிக்கிறோம். அதோடைய மிளகாத்தூளையும் போட்டு அரைச்சிக்கணும். வீட்டு மிளகாத்தூள் கருவேப்பிலை மல்லி போட்டுக்குருவோம். இதை முதல் குழம்பு தாளிச்சு விட்டுக்குவோம். வெந்தயம் போட்டு கடுகு தும்பல் போட்டுக்கணும். வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கணும். கருவேப்பிலை மல்லி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வளர்ந்ததுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தக்காளி யார தக்காளி கூட கல் மாதிரி இருக்கு. இப்போ இந்த மசாலா எல்லாம் போட்டுக்கோ. வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், எல்லாம் வதக்கிக்கிறோம். பாருங்க, நல்லா ஒரு வதக்கிக்கிட்டு புளியை ஊற்றிக்கலாம்.
குழம்பு தண்ணியாக தான் வைக்கணும், பருப்புண்ட குழம்பு. அப்போ தான் உருண்டை வேகும். குழம்பு கொல கொலன்னு வைக்கக்கூடாது. குழம்புக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் உருண்டைக்கு. பச்சை மிளகா போட்டுக்கலாம். சோம்பு, மிளகா வத்தல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு போட்டுட்டு அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கணும். இந்த உருண்டைக்கு நல்லா குழம்பு கொதிக்கவும் தண்ணியாக வச்சு கொதிக்கவும் போடணும். உருண்டையை உருட்டி ஆமாம், குழம்பு கொதிக்கவும் தான் போடணும். குழம்பு கொதிச்சிருச்சு, உருண்டையை போட்டு விட்டுறலாம். நல்லா கொதிக்கும் போது தான் போடணும். பருப்பு குழம்பு இப்போ பாருங்கள், குழம்பு கொதிக்குது. பாருங்க, நல்லா கொதிக்கும் போட்டால் தான் உருண்டை அப்படி மிதந்து வரும். மிதக்குதா ஒன்றோட ஒன்று அப்படி பிணைஞ்சுக்கிறோம். தண்ணியாக வைக்கணும் குழம்பு. தண்ணியாக குழம்பு வச்சா தான் அந்த உருண்டை மிதந்து நல்லா ஒன்றுக்கு ஒன்று வேகும். இல்லைன்னா தொறு எல்லாம் ஒன்றா போய்க்கும். இப்போ பீன்ஸு பொரியல் தாளிச்சுக்குருவோம். சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் வைங்க. கரண்டி போடக்கூடாது. அப்புறம் போடுற கொதிக்கும் போது மசாலா தள்ளி விடுங்க. அதாவது உருண்டை மிதந்து வரையில வந்து போடணும், கரண்டி போடணும். பொறுத்தலுக்கு உடஞ்சி இதா போயிருமஞ்சு. இப்போ பீன்ஸை தாளிச்சு விட்டுக்கலாம். தாளிச்சு விட்டு அப்படியே வடையை சுட்டுறோம். இப்போ கடுகும் பருப்பு போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுக்கிறோம். பச்சை காயில் இல்லைன்னா நிறம் மாறிடும். இப்போ பீன்ஸ் போட்டுக்கிறோம். வெங்காயம்லாம் போடக்கூடாது, நிறம் மாறிடும். இது அப்படியே பச்சையாக எடுக்கணும். ஒரு நாளைக்கு உசுலி செஞ்சு காமிக்கிறேன். இந்த பச்சையாகவே அப்படியே எடுக்கணும் காயை. அப்போ தான் நல்லாயிருக்கும். பட்டை வத்தல் வெங்காயம் போட்டிங்கன்னா பீன்ஸு நிறம் மாறிடும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரே ஒரு விசில் லேசாக. தண்ணி லேசாக தான் தெளிக்கணும். 5 நிமிஷம் ஒரே ஒரு விசில். சுருக்கமாக போயிடும், நிறமும் மாறாது, காயும் நல்லா வெந்து போயிடும். ஒரு நாள் பீன்ஸ் உசிலி வச்சு காமிக்கிறேன். இப்போ இறக்கிக்கலாம். இந்த பாருங்க, நிறம் மாறாமல் அப்படியே பச்சையாக இருக்கு. வச்சுட்டு அந்த தண்ணியை ஒரு நிமிஷம் இருக்குமா அப்படியே எடுத்துட வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு சுருங்க நொட்டி தேங்காய் பூ போட்டு அரைக்கிற வேண்டியது. நேரம் மாறவே மாறாது, பச்சையாக இருக்கும். விசில் வச்சுட்டு உடனே எடுத்துடணும். வெயிட்டு எடுத்து விசில் மூடி எடுத்துடணும். இல்லை அப்படியே வச்சிங்கன்னா நேரம் மாறிடும். விசில் வந்ததும் அந்த இதை எடுத்து விட்டுணும். ப்ரெஷரை எடுத்துட்டு அப்படியே திறந்துடணும். இல்லைன்னா அந்த கலர் இருக்கும். அடுப்பில் வச்சு அந்த தண்ணியை போனோட்டு எடுக்கணும். இப்போ அந்த குழம்பு கொதிச்சிருச்சு, சிம்மில் வச்சிடலாம் 10 நிமிஷம்.
பீன்ஸு பொரியல் ரெடி. இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம். பீன்ஸு பொரியல் ரெடி ஆகிட்டு. பீன்ஸ் பொரியல் ரெடி. இப்படியே சிம்மில் கடந்தா குழம்பு நல்லா இருந்துச்சு. இப்போ அமர்த்திடலாம், குழம்பு அமர்த்திடலாம். 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ பீட்ரூட் வடைக்கு அரைச்சிக்கலாம். சோம்பு, 2 மிளகா வத்தல், கடலப்பருப்பு, பீட்ரூட் வடை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அந்த நறுக்கி வச்சிருக்கேன். பீட்ரூட்டை ஒரு அடி அடித்து இறுக்க புரிஞ்சுக்கிடுவோம். ஏன் புளியணும்? தண்ணி இருக்குங்க. பீட்ரூட்டில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி எடுத்துடணும். சீச்சு அப்படியே போடக்கூடாதா? பெரிய சாரில் போட. சீச்சிட்டு அது மேந்து போட்டு வடை முங்கி வேக வேணாமா? இந்த பாருங்க, தண்ணி எரிக்க தண்ணி வரும். இந்த இவ்வளோ தண்ணி வரும். அப்புறம் கொதன்னு இருக்கும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த கருவேப்பிலை மல்லி போட்டுக்கலாம். இப்போ வடையை போட்டுக்கலாம். சிம்மில் வைங்க, எண்ணெய் காய வச்சுட்டு சிம்மில் போடுங்க, இல்லைன்னா உள்ளே வேகாது. ஹையில் வச்சா மேலே மட்டும்தான். ஹையில் வச்சா வேகாது. பீட்ரூட் வடை சாப்பிடாதவங்க குழந்தைய கூட இப்படி சாப்பிட்டுக்குருங்க, கலராக கொடுத்தீங்கன்னா. பாருங்க வேகுது அழகா. பீட்ரூட் வடை அழகா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா பிரியமாக சாப்பிடுங்க. பீட்ரூட் சட்னியும் போட்டிருக்கோம். ஆமாம், பீட்ரூட் சட்னியும் போட்டிருக்கோம். பாருங்கள், சூப்பராக செஞ்சு போடுறேன். ஆயா எல்லோரும் பாருங்கள் வீடியோவை. ஆமாம், வேர்க்க விறுவிறுக்க சமைக்கிறாங்க. ஃபேனும் போட முடியாது. ஆமாம், கிச்சனில் ஃபேனு போட முடியாதா? ஏற்குது, நிற்க முடியலை. இங்கே எக்ஸ்ட்ரா ஃபேனும் போட முடியாது. ஆமாம், இது வந்து சின்ன வீடு தான். வேர்க்க விறுவிறுக்க பாட்டி சமைக்கிறாங்க. சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாரும் பாருங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம கூட பயணம் பண்ணுறவங்களே பார்க்க மாட்டேன்றாங்க. ஆமாம், இப்போ பீட்ரூட் வடை முடிந்து விட்டது. எடுத்துடலாம். சிம்லேயே வச்சு வேக போடுங்க. ஆமாம், இல்லைன்னா வேகாது, உள்ளே வேகாது.
இல்லை பருப்பு உருண்டை குழம்பு, பீன்ஸு பொரியல், பீட்ரூட் வடை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோக்குள்ளே வாங்க, பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், சஞ்சனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சஞ்சனா சமையலுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். எல்லாரும் வாங்க, பார்க்கலாம். ஓகே, வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.